தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். வாசிப்போம். 1 கொரிந்தியன் புஸ்தகம் 1 அதிகாரம் 30-31 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வசனம் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, அது வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோமே. வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே எங்களோடு நீர் பேசுகிறீர். தகப்பனே, விதமாக நீர் செய்கிறபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய வசனங்களை நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். விதமாக செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள். இயேசுவை குறித்த சத்தியங்களை கேளுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கை புரட்சிகரமான ஒரு வாழ்க்கையாக மாறும். வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு என்றால் காப்பாற்றப்படுதல் என்ற அர்த்தம். ஆகவே இந்த வசனத்தை இப்படி விதமாக வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் காப்பாற்றப்படுவீர்கள். உலகம் எங்கும் இருக்கிற மனிதர்கள் பாருங்க, தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று யோசித்து பெருமுயற்சி செய்கிறார்கள். பாருங்க, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறாங்க, புண்ணிய கிரியைகளை செய்கிறாங்க, தான தர்மங்களை பண்றாங்க, நோன்பு இருக்கிறாங்க, எதையோ செய்கிறாங்க. எல்லாம் எதுக்குன்னா தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் அழிவிலிருந்து காக்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்கிறார்கள். ஆனால் இது மனுஷருடைய முயற்சி, மனுஷருடைய வழிகள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மனிதர்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம், ஆனால் அவைகள் மரண வழிகள் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, மனுஷனுடைய முயற்சி தன்னை ரட்சிக்க வேண்டும், தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று மனிதன் எடுக்கிற முயற்சியெல்லாம் அருமையானவர்களே, அது தோல்வியில் முடியும், விரக்தியில், சோகத்தில் அது முடிந்து போகும். ஏன்னா அவனுடைய முடிவோ மரண வழிகள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இது மத்தியிலே உலகம் எங்கும் இருக்கிற எல்லா மனிதர்களையும் ரட்சிக்கும்படியாக அருமையானவர்களே, தேவன் ஒரு ஜீவ வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியினுடைய பெயர் இயேசு. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பாருங்க, அந்த ஜீவ வழி ஆண்டவராகிய இயேசு. அவர் இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களையும் ரட்சிக்கும்படியாக வந்தார். அவர் இந்த பெத்லஹேமிலே பாலகனாக பிறந்த போது தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு தோன்றி அவன் சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்னும் இரட்சகர். பாருங்க,
ஆகவே எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு பரிசுத்த ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து, அருமையானவர்களே, இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கிற மனிதர்களை ரட்சிக்கிற இரட்சகராக, ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். பாருங்கள், ஆகவே இன்றைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பாருங்க, ரட்சிப்பின் கிரியைகளை செய்கிறத நிறுத்திட்டு, ரட்சிப்புக்காக முயற்சி செய்கிறத நிறுத்திட்டு, தங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்ட அந்த இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும், அந்த இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், அந்த இயேசுவை உள்ளத்திலே ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இயேசு ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே ஆண்டவராக இரட்சகராக உள்ளே வரும் பொழுது பாருங்க, மனுஷன் தேவனோடு இணைகிறான். அதான் மெய்யான இணைப்பு. அதை தவிர வேற வழியே கிடையாது. மனுஷன் தேவாதி தேவனோடு இணைகிறான். பாருங்க, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, இனம் புரியாத சமாதானமும் சந்தோஷமும் உள்ளத்திலே வருகிறது, சொல்லி முடியாத மகிழ்ச்சி உள்ளத்திலே பொங்க ஆரம்பிக்கிறது. பாருங்க, அந்த மனுஷன் புது சிருஷ்டியாக மாறுகிறான், முற்றிலுமாய் அவன் மாற்றப்படுகிறான். குடும்பத்தார் அதை பார்க்குறாங்க, இந்த ஆளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை அவங்க பார்த்து பாருங்க, அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. காலகட்டத்தில் அவங்களும் இயேசுவை தனிப்பட்ட ரீதியிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பாருங்க, சொர்க்கத்தை பாருங்க இந்த பூமியிலே அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை மனிதன் இந்த உலகத்திலே பெறுகிறான். இயேசு பாருங்க, அவர் அவ்விதமாக மனிதர்களை ரட்சிக்கிறார். மனுஷனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் சொர்க்கமயமாக மாறுகிறது. ரட்சிப்பு அவ்விதமாக மாற்றுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்வது மிகப்பெரிய பாக்கியம். இயேசுவை அறிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். முதன்முறையாக நான் அதை கேட்ட பொழுது பாருங்க, இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன், வாழ்க்கை மாறிவிட்டது. பாருங்க, அந்த இயேசு என் உள்ளத்துக்குள்ள வரல, நான் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்திருப்பேன், ஆனால் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறது மட்டுமல்ல, நல்லா இருக்கிறேன். ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர். அத்தனைக்கும் காரணம் இயேசு. ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்கள், ஆனால் இயேசுவின் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என்ன ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்களுக்கு இயேசு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். அவரே நம்முடைய மீட்பராக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே என்னுடைய மீட்பராக இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே என்னுடைய மீட்பராக இருக்கிறார். என்னை அழிவின் குழியிலிருந்து, பிசாசின் கரத்திலிருந்து, நரக பாதாளத்திலிருந்து இயேசு என்னை மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, கர்த்தர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். இந்த மீட்பை குறித்து போன முறை கொஞ்சம் பார்த்தோம். ஆதாம் பாருங்க, முழு மனுக்குலத்தையும் பாவத்தின் கீழே பிசாசினுடைய கரத்திலே விற்று போட்டான் என்று வேதம் சொல்கிறது. திருப்போம் ஏசாயாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம், ஏசாயா 52 3ஆம் வசனம் பாருங்க. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். விலையின்றி விற்கப்பட்டீர்கள். வித்தது யாரு? நம்மளை ஆதாம். பாருங்க, நம்மகிட்ட எந்த ஆலோசனையும் கேட்காம இந்த ஆளு நம்மளை வித்துவிட்டான். பாவத்தின் கீழே நம்மளை வித்துட்டான். ஆனால் கர்த்தருடைய இரக்கம் பாருங்க, கர்த்தருடைய கிருபை நம்ம மேல விழுந்ததுனால, அருமையானவர்களே, அவர் நாம கெஞ்சல, நாம வேண்டிக் கொள்ளல, நாம மன்றாடல, நாம உபவாசம் இருக்கல, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மேல இரக்கம் வச்சு நமக்காக இந்த உலகத்துல வந்து நம்மை பிசாசுனுடைய கரத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க, நாம் பணமின்றி மீட்கப்பட்டவர்கள். நாம் எந்த கரையும் கொடுக்கல, ஆனால் இயேசு நமக்காக கரையும் கொடுத்து பிசாசுனுடைய கரத்திலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? மீட்டெடுத்திருக்கிறார். பாவத்தின் கீழாக விற்கப்பட்டு பிசாசின் அடிமைகளாக இருந்தோம்.
கவனிங்க, அவனுடைய பிடியிலிருந்து, பிசாசனுடைய பிடியிலிருந்து யாருமே தப்ப முடியாது. அவன் உலகத்திலேயே பெரிய சர்வாதிகாரி. ஹிட்லர் காட்டிலும் மோசமானவன். முசோலினின்ற சர்வாதிகாரியை பார்க்கலாம் மோசமானவன். இடியமீன் என்கிற சர்வாதிகாரியை பார்க்கலாம் மோசமானவன். பிசாசு பொல்லாதவன். அவனுடைய கையிலிருந்து யாருமே தப்ப முடியாது. இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் மீட்பு பணிகள் நடக்கிறது இல்லையா? போன வாரம் கூட உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிலச்சரிவில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் சிக்கிக்கிட்டாங்க. ஹெலிகாப்டர் அனுப்பி அவங்கள அந்த அழிவிலிருந்து மீட்டுட்டு வந்தாங்க. மீட்கலன்னா என்ன ஆகும்? செத்து போயிடுவாங்க. மீட்பு அழிவிலிருந்து மனிதர்களை என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. அது மட்டுமல்ல, கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக கேரளாவில் ஒரு பயங்கரமான வெள்ளம். அதில் சிக்கிக்கொண்ட அநேகரை இராணுவ வீரர்கள் மீட்டார்கள் என்று செய்தி வந்தது. இராணுவ வீரர்கள் கயிறை கட்டி போய் அவங்கள வெள்ளத்தில் சிக்கி சாக கிடந்தவங்கள மீட்டுட்டு வந்தாங்க. சில ஆட்கள் பாருங்க, தீக்குள்ள சிக்கிக்கிறாங்க. அவங்கள தீயணைப்பு வீரர்கள் போய் அவங்க பிரயாசப்பட்டு கருகி செத்து போகாம அவங்கள என்ன செய்யறாங்க? மீட்கிறாங்க. இப்படியெல்லாம் உலகத்தில் பல இடங்கள்ல பல மீட்பு பணிகள் நடைபெறுகிறது. ஆனா பிசாசனுடைய கரத்தில் சிக்கின மனிதர்களை எந்த இராணுவ வீரனாலையும் மீட்க முடியாது, எந்த தீயணைப்பு வீரனாலையும் மீட்க முடியாது. பாருங்க, யாருமே பிசாசனுடைய கரத்தில் சிக்கிக்கொண்ட மனுக்குலத்தை மீட்க முடியாது. பிசாசனுடைய கரத்தில் சிக்கிக்கொண்ட மனுக்குலத்தை மீட்கிறவர் ஒரே ஒருவர். அவருடைய பெயர் இயேசு. சத்தமா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இயேசு. இயேசு தான் பாருங்க மீட்பராய், மனுக்குலத்தின் மீட்பராய் அவர் இருக்கிறார். அவர் ஒருவரால தான் மனிதர்களை பிசாசனுடைய கரத்திலிருந்து மீட்க முடியும். மத்தேயு திருப்புங்க, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 20:28 வாசிக்கிறேன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பாருங்க, அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசுவால தான் மீட்க முடியும். ஏனென்றால் மீட்கும் பொருள் அவர்கிட்ட தான் இருக்குது. மீட்கும் பொருள் எது? அருமையானவர்களே, அவருடைய ரத்தம். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்த நாளங்களிலே ஓடின ரத்தம் மனுஷ ரத்தம் கிடையாதுங்க. இயேசுநாதருடைய ரத்த நாளங்களிலே ஓடின ரத்தம் தேவனுடைய ரத்தம். மரியாளுடைய வயிற்றிலே விழுந்தது தேவனுடைய வித்து. அந்த வித்துக்கு பிறந்தவர் தான் இயேசு. இயேசுனுடைய ரத்தம் தேவனுடைய ரத்தம். அந்த ரத்தத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது, அது குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம். எல்லாரும் சொல்லுவோம், குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம். பாருங்க, இயேசுவின் ரத்தம் அப்படிப்பட்ட ரத்தம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ரத்தத்தை விலை கிரயமாக கர்த்தர் நமக்காக கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நாமெல்லாம் இயேசுவினாலே மீட்கப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். கவனிங்க, இவ்வளவு கரையும் மனிதர்களுக்காக, உங்களுக்காக, எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நாம அருமையானவர்களே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். we are precious in the sight of God. தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்களாய் மனிதர்கள் இருக்கிறார்கள். பாருங்க, மனிதர்கள் யார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். எங்க பார்த்தாலும் மனுஷ தலையா தெரியறதுனால மேன் இஸ் நத்திங், மனுஷன் ஒண்ணு இல்லைன்னு யோசிச்சிடக்கூடாது. மனுஷன்தான் அருமையான தேவனுடைய பார்வையிலே எல்லாரை பார்க்கிலும், எல்லா சிருஷ்டிப்பை பார்க்கிலும் விலையேறப்பட்டவனாய் இருக்கிறான். பாருங்க, நாம் காண்கிற இந்த முழு சிருஷ்டிப்பும் மனிதர்களுக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டது.
பாருங்க, வானங்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்கள், பூமி, கடல்கள், மலைகள், மலர்வனங்கள், நதிகள், மீன்கள், பறவைகள், மிருகங்கள் எல்லாமே மனிதர்களுக்காக தான் படைக்கப்பட்டது. பாருங்க, இந்த உலகத்திலிருந்து மனுஷனை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் இந்த முழு சிருஷ்டிப்பும் அர்த்தமற்றதாகி விடுகிறது. தேவனுடைய மக்களை கவனிங்க, மனுஷனை எடுத்தாச்சுன்னா முழு சிருஷ்டிப்பும் ஆள் இல்லாத வீடு மாதிரி. நீங்க பாருங்க, வீடை காசு செலவழிச்சு ரொம்ப அலங்காரமா கட்டுகிறாங்க. எதுக்கு கட்டுகிறாங்க? கட்டிட்டு அப்புறம் அதுல என்ன செய்யணும்? குடியிருக்கணும், மனுஷன் குடியிருக்கணும், அதுக்காக கட்டுகிறாங்க. எல்லாம் அலங்காரமா கட்டிட்டு மனிதர்கள் யாரும் குடியிருக்கலன்னா அப்புறம் வேஸ்ட் இல்லையா? அந்த வீடு அலங்காரமாய் கட்டப்பட்டது வேஸ்டா போயிருது. அதே போலதான் பாருங்க, முழு சிருஷ்டிப்பையும் தேவன் படைத்தார். படைச்சிட்டு மனுஷனை அதுல இருந்து எடுத்துட்டு இருந்தாருன்னா, மனுஷன் இல்லாம இருந்திருந்தான்னா முழு சிருஷ்டிப்பும் வீண். ஆனால் அருமையானவர்களே, எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் அர்த்தத்தை கொடுக்கிறது மனுஷன்தான். கவனிங்க, அதனாலதான் இயேசு சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? கவனிங்க, அதாவது இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மனுஷனை தராசுல ஒரு தட்டில் வச்சுட்டு அடுத்த தட்டில் முழு உலகத்தையும் வச்சா இந்த ஒரு மனுஷனுடைய வெயிட் தான் அதிகம் என்று இயேசு சொல்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு சொல்றதுதான் கரெக்டா இருக்க முடியும்? அவருடைய கணிப்பு தான் கரெக்டா இருக்க முடியுங்க. ஆகவே அருமையானவர்களே, மனுஷன் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவனாய் அவன் இருக்கிறான். எல்லாரும் சொல்லுவோம், நான் என் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் என் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் என் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவன். விலையேறப்பட்டவர்களாய் நாம இருக்கிறோம். பாருங்க, சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இத்தனை கோடி ஜனம் இருக்குது, இத்தனை கோடி ஜனத்துல கர்த்தர் என்னையும் ஞாபகம் வச்சிருப்பாரா? என்னையும் நினைச்சு பார்ப்பாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போதே பிசாசு சொல்றான், மறந்துட்டார் உன்னைய, யூ ஆர் நத்திங், நீ ஒன்றும் கிடையாது, உன்னைய கர்த்தர் நினைச்சு பார்க்கறதே இல்லைன்னு சொல்லி அவன் ஒரு பொய்ய சொல்லிடுறான். அதனாலதான் சத்தியத்தை நல்லா பிடிச்சுக்கணும். பாருங்க, வேதத்தில் நான் வாசிக்கணும் விதமாக. திருப்பம் சங்கீதம் 147, சங்கீதம் 147 4ஆம் வசனம் பாருங்க. சங்கீதம் 147 4வது வசனம். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஆபிரகாம் சொன்னாரு, நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணினாரு, அவன் முடியாதுன்ட்டான். இன்னைக்கு எந்த விஞ்ஞானியும் நட்சத்திரத்தை எண்ணவே முடியாது, அவ்வளவு ஏராளம் இருக்குது நட்சத்திரங்கள். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர்னு யோசித்து பாருங்க. ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், ஆனா தேவன் எல்லாவற்றையும் எண்ணி வச்சிருக்கிறாராம். அவர் பாருங்க, மனுஷனை பார்க்கலாம், அவனுடைய மூளையை பார்க்கலாம், இவன் படைச்ச கம்ப்யூட்டரை பார்க்கலாம், அவர் மகா பெரியவர். அவருடைய அறிவு அளவிடப்படாதது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பாருங்க, தேவன் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். எல்லாருக்கும் எண்ணி வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, பேர் உறவ வச்சிருக்கிறாராம். பேரை வச்சு என்ன செய்யறாராம்? நட்சத்திரங்களை கூப்பிடுறாராம். இப்ப போவோம். ஏசாயா 40:26 பாருங்க. ஏசாயா 40:26, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அதான் கொஞ்சம் அண்ணாந்து பாருங்கன்றார். அது சிருஷ்டிப்ப லேசா எட்டி பாருங்கன்றார். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனைகளை லக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராய் அழைக்கிறவராமே.
எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. கவனிங்கள், எல்லாத்தையும் படைச்சு வானத்தில் தொங்க விட்டுருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அவருடைய மகா வல்லமையினாலும் அவருடைய மகா பலத்தினாலும் ஒரு நட்சத்திரம் கூட அழிஞ்சு போகாம கெட்டு போகாம உருப்படியா இருக்குது. கவனிங்க, நட்சத்திரங்களுக்கு மேல இவ்வளவு கர்ச்சனையா கடவுளுக்கு? பாருங்க, அவருடைய படைப்பு. ஆகவே அவர் அது மேல ரொம்ப கரிசனையா இருக்கிறாரு. ஆனா ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க, அவைகளெல்லாம் அவருடைய படைப்புகள். ஆனா நட்சத்திரங்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். பாருங்க, வீட்டில் அநேக பொருட்கள் இருக்கிறது இல்லையா? வீடு இருக்குது, கார் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, டிவி இருக்குது. இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த பொருட்கள். ஆனால் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அவங்க டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. அவங்க ரொம்ப விசேஷம் இல்லையா? பாருங்க, பிள்ளைகள் நமக்கு ரொம்ப விசேஷம். எங்கள் வீட்டில் 2 குட்டிகள் இருக்குது பாருங்க. இந்த பெரிய பாஸ்டர் அப்பப்போ அதுகளை பார்க்கறதே வேலை. இப்படியே பார்க்கறது. அந்த மூத்த பொண்ணு எங்க? அவ அந்த மாதிரி இருக்கான். இந்த சின்ன பையன் எங்க? இவங்களை மேய்க்கிறதே அவருக்கு வேலையா போச்சு இப்ப. ஏன்னா அருமையான பிள்ளைகள் விசேஷம் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, நாம அவருடைய படைப்புகள் அல்ல, அவருடைய இடுப்பிலிருந்து பிறந்த அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக பெற்றெடுத்திருக்கிறார். அவருடைய கரிசனை நம்ம மேல எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க. இயேசு சொன்னதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இயேசு சொன்னார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள், சத்தமா சொல்லுங்க, விசேஷித்தவர்கள் அல்லவா? அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க, அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தி இருந்ததில்லை. அவைகளை உடுத்துவிக்கிறவர் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப பாருங்க, பிள்ளைகள் மேல கர்த்தர் ரொம்ப கரிசனையா இருக்கிறாரு. அதனால தான் நான் சொல்றேன், கண்டிப்பா ஒருத்தரை கூட கர்த்தர் மறக்கிறதே கிடையாது. அவருடைய பிள்ளைகள் அவர் மறக்கிறதே கிடையாது. பெரிய பாஸ் சொல்லுவாங்க இல்லையா, சில குடும்பங்கள்ல பெரிய குடும்பமா இருக்கும், நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த அம்மா அவளே இவளே பேரை மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு கிடப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அருமையானவர்கள் நம்மளை மறக்கிறதே கிடையாது. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உள்ளங்கையில் தான் வச்சிருக்கிறாராம், அப்பப்போ பார்த்துட்டே இருக்கிறதுக்கு. வேற எங்கேயாவது வச்சிருந்தா பார்க்கறது கஷ்டம். உள்ளங்கையில் வச்சிருக்கிறதுனால நம்மளை அப்பப்போ என்ன செய்யறாரு? தேவாதி தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம போட்டோவை கையில் வச்சிருக்கிறாராம், நம்ம பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா நாம் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்கள். அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அதன் விளைவாக நாம் அருமையானவர்களை மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. நாம் மீட்கப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தினாலே விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்காக இந்த உலகத்திலே வாழுகிறவர்கள், விசேஷமானவர்கள், பிசாசுக்கு அடிமைகள் அல்ல, தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 1 யோவான் 5:19.
நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கண்ணுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். கவனிச்சிங்களா? உலகம் முழுவதும் பொல்லாங்கண்ணுக்குள் கிடக்கிறது. ரட்சிக்கப்பட்டவங்களும் மனம் திரும்பாதவங்களும் ஒண்ணு கிடையாது. பாருங்க, மனம் திரும்பாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க இன்னும் பிசாசனுடைய ஆளுகைக்கு கீழே தான் இருக்கிறாங்க, அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்கிறாங்க. நாமும் அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே தான் இருந்தோம். ஆனா நாம இப்ப எப்படி இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட நாம எப்படி இருக்கிறோம்? இப்பொழுது நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பாருங்க, அவங்க இன்னும் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறாங்க. நாம விடுதலையாகி சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். விடுதலையோடு பாருங்க நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க, இப்போ தேவனுடைய மக்கள் பாருங்க, கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த சுயாதீனத்திலே வாழுகிறவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். அடிமையிலா போயிடக்கூடாது. பவுல் விதமாக சொல்லுகிறார். திருப்பம் 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6:12 வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எதுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன்? கர்த்தர் என்னைய மீட்டெடுத்திருக்கிறார், என்னை விடுதலையாக்கி இருக்கிறாரு. நான் சுயாதீனமாய் வாழும்படி எனக்கு ஒரு சுயாதீனத்தை தேவன் இருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன்? சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க காலையில் எந்திரிச்சா காஃபி குடிச்சு ஆகணும். அவங்களுக்கு பெட் காஃபி குடிச்சு ஆகணும். காஃபி இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும், மண்டே பிச்சுக்குவாங்க. கவனிங்க, அப்படி மண்டே பிச்சுக்கிட்டு டென்ஷன் ஆனீங்கன்னா நீங்க காப்பிக்கு அடிமையா இருக்கிறீங்க, வேற ஒன்றும் இல்லை. தேவனுடைய மக்களே கவனிங்க, காப்பி குடிக்கலாம், காப்பி குடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதை ஒரு பிரசங்கர் சொல்றாரு, நான் காப்பியே குடிக்க மாட்டேன், ஆனால் காப்பி குடிக்கிற உங்களை குடிக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு வசனம் இருக்குது, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. கவனிங்க, காப்பி குடிக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் காப்பி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதுதான் தப்பு. அதுக்கு போய் அடிமை ஆயிட்டீங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு பெரிய ஊழியக்காரர் சொல்றாரு பாருங்க, அவருடைய ஆஃபீஸ் ஒரு பில்டிங்கில் இருந்துச்சான். அந்த பில்டிங், அந்த ஆஃபீஸ் பக்கத்து கடை கொக்கோ கோலா கடையான். பாருங்க, ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக. இப்போ எங்கே வேணாலும் ஈஸியாக வாங்கிக்கலாம். அப்போ அந்த கொக்கோ கோலா கடை இவர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருந்துச்சான். அதனால் ஆஃபீஸில் வேலை பார்ப்பாராம், பைபிள் வாசிப்பாராம், சில நேரங்களில் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாராம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வெளியே வெளியே இந்த கொக்கோ கோலா குடிப்பாராம். அடிக்கடி இப்படி குடிச்சு பழகினதுனால சாப்பாட்டுக்கும் கொக்கோ கோலா வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பாராம். ஒரு காலகட்டத்தில் கொக்கோ கோலா இல்லாமல் முடியாது, சாப்பாடு கூட வேணாம், சாப்பிட கொக்கோ கோலா இல்லாமல் என்னால் சாப்பிடவே முடியாது. ஒருவேளை பக்கத்தில் கிடைக்கலன்னா தூரத்தில் போய் வாங்கிட்டு வருவாராம், அப்படி குடிப்பாராம். கொக்கோ கோலா இல்லைன்னா சாப்பாடு வேணாம், அந்த நிலைமைக்கு வந்துட்டாராம். பாருங்க, ஆண்டவர் அவரை பார்த்து கேட்டாராம், ஏன்பா அந்த பானம் உன்னை ஆளுகிறதா அல்லது அந்த பானத்தை நீ ஆளுகிறாயா? அந்த பானம் உனக்கு அடிமையா அல்லது நீ அந்த பானத்துக்கு அடிமையா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்டாராம். உடனே மன்னிப்பு கேட்டாராம், ஆண்டவரே நீ மன்னியும், இதுல இருந்து நான் விடுதலையாக விரும்புகிறேன், என்னை விடுதலை ஆக்குன்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு பிறகு சொல்றாரு, இருந்துச்சுன்னா குடிப்பேன், இல்லைன்னா விட்டுருவேன், விரும்புனா குடிப்பேன், விரும்பலைன்னா விட்டுருவேன், நான் அதுக்கு அடிமை கிடையாது, அதுதான் எனக்கு அடிமை. கவனியுங்கள், கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், சுயாதீனத்தை நமக்கு தந்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே எதுக்கும் அடிமைப்படக்கூடாது. சுயாதீனர்களாய் பாருங்க, மீட்கப்பட்டவர்கள் வாழ்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிற ராஜாக்களாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மறுபடியும் சொல்லுறேன், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிற ராஜாக்களாய் இந்த மீட்பு நம்மை மாற்றி இருக்கிறது. வாசிப்போம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 5:9 வசனம் பாருங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் எங்கே அரசாளுவோம்? சத்தமா தான் சொல்லுங்களேன். பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, பரலோகத்தில் போய் அரசாளுவோம். பரலோகத்தில் போய் அரசாளுவோம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துவினால் உண்டான மீட்பு இந்த பூமியிலேயே நம்மை அரசாளுகிற மக்களாய் மாற்றி இருக்கிறது. இந்த பூமியிலேயே நம்மை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், யோசித்து பாருங்க அருமையானவர்களே. ஒரு ராஜா போய் விரும்பத்தகாத காரியங்களுக்கு அடிமையா இருந்தான்னா அதை போல அவமானம் வேற எதுவும் கிடையாது, இல்லையா? ஆகவேதான் சாலமோன் ராஜாவுக்கு அவங்க அம்மா அட்வைஸ் பண்றாங்க. என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னு பாருங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 31 2ஆம் வசனம் பாருங்க. என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. அப்புறம் மதுபானம் பிரபுகளுக்கு தகுதி அல்ல. பாருங்க, இது சொல்றாரு. அந்த பத்சேபாள் அவ தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறாள். லேமுவேலேன்றது அவனுக்கு வச்ச செல்ல பேர், சாலமோனுக்கு வச்ச செல்ல பேர். பாருங்க, அவ சொல்லுகிறா, நீ ராஜாப்பா, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், நீ ஆபிரகாமின் குமாரன், நீ கர்த்தரால் மீட்கப்பட்டவன், நீ ஆளும்படி முடிசூட்டப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க வேண்டிய ஒரு புருஷன். ஆகவே நீ கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் மீட்கப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறதுனால ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழியையும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. திராட்சரசம் ஒன்று நம்ம இந்த ஜூஸ் கடையில் குடிக்கிறோமே திராட்சரசம், அதை யோசித்துறாதீங்க. சிலர் மாதுளை ஜூஸ் தான் குடிப்பாங்க, சிலர் ஆப்பிள் ஜூஸ் குடிப்பாங்க, சிலர் திராட்சை ஜூஸ் குடிப்பாங்க. அந்த ஜூஸ் இல்லைங்க, இது போதை ஏற்றப்பட்ட மதுபானம், வைன். அந்த மதுபானம் ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. பாருங்க, பத்சேபாள் சாலமோனுக்கு கொடுத்த அதே அட்வைஸை தான் ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குறாரு. நீ ராஜா, தேவனால் மீட்கப்பட்டவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், புது சிருஷ்டி. ஆகவே நீ உன் பலனை ஸ்திரீகளுக்கும் உன் வழியை ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு என்ன செய்யாதே, கொடாதே. யூ ஸ்டே ஃப்ரீ. விடுதலையிலே நிலைத்திரு. கர்த்தர் உனக்கு உண்டாக்கி கொடுத்த சுயாதீனத்திலே நிலைத்திரு. மீட்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன் என்கிற ஞான அறிவு உனக்குள்ளே பெருகட்டும். ராஜாவை போல கௌரவமானவனாய் கம்பீரமானவனாய் நீ வாழ்வதற்கு தீர்மானம் பண்ணிக்கொள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார்.
இப்போ போவோம். சங்கீதம் 77. சங்கீதம் 77 14-15. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உம்முடைய புயத்தினாலே மீட்டு கொண்டீர். சேலா. கவனிங்க, இங்க சங்கீதக்காரன் கர்த்தர் செய்த அதிசயங்களை பற்றி பேசுகிறான். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்திருக்கிறார்? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். Praise the Lord. பெரிய பெரிய அதிசயங்களை செஞ்சிருக்கிறாருங்க. சபையாய் பாருங்க, கர்த்தர் இந்த சபைக்கு பெரிய பெரிய அதிசயங்களை செஞ்சிருக்கிறாரு. ஆமென். அவர் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். சங்கீதக்காரன் அதை நினைவு கூறுகிறான். அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆட்டு மேய்ப்பனா இருந்தவனை தூக்கி கர்த்தர் செய்றாரு, ராஜாவா வச்சுட்டாரு. இது அதிசயமா இல்லையா? எந்த நாட்டில் எந்த ஊர்ல ஆட்டு மேய்ப்பனா இருந்தவன் ராஜாவா மாறினான்? யாரும் அப்படி ஆகல. ராஜ பரம்பரையில் வர்றவங்க தான் ராஜாக்களா இருப்பாங்க. ஆட்டு மேய்ப்பர்களா தான் இருப்பாங்க. ஆனா கர்த்தர் ஆட்டு மேய்ப்பனை தூக்கி ராஜாவா அனுப்பிச்சிட்டாரு, வச்சிட்டாரு. சமுதாயத்துல கீழே கிடந்தவனை தூக்கி உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல வச்சிட்டாரு. அது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையில நிறைய ஆபத்துகளுக்கு அவனை கர்த்தர் தப்புவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். சிங்கத்துக்கு அவனை தப்புவித்தார், சிங்கத்தை கொன்றான். கரடிக்கு தப்புவித்தார், கரடியை கொல்லுகிறான். கோலியாத்துக்கு தப்புவித்தார், கோலியாத்தை கொல்லுகிறான். பாருங்க, கர்த்தர் அவன் கூடவே இருந்து மிகப்பெரிய அதிசயங்களை அவனுடைய வாழ்க்கையிலே செய்தார். ஆகவேதான் சொல்லுகிறான் அதிசயங்களை செய்கிற தேவன். ஆனா தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை நினைவு கூறும்படி இந்த வசனத்தை அவன் சொல்லல. அவன் எதை நினைவு கூறுகிறான்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்தார் என்பதை நினைவு கூர்ந்து இந்த வசனங்களை எழுதுகிறான். கவனிங்க, சொல்றான் பாருங்க, 14வது வசனம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணினீர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே என்ன செய்தீர்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மீட்டு கொண்டீர். கவனிங்க அருமையானவர்களே. அப்புறம் சொல்றான் சேலா அப்படிங்கிறான். இந்த சேலான்னா இந்த வார்த்தை சங்கீதத்தில் அடிக்கடி வருது. நீங்க வாசித்து பாருங்க, இந்த சேலான்ற வார்த்தை அடிக்கடி வருது. சேலான்னா பாஸ் அண்ட் திங்க்னு அர்த்தம். நில்லு, நின்று யோசி. இது ஒரு விதத்தில் சொல்லப்போனா தாவீது எழுதின சங்கீதம் கிடையாது, தாவீது மூலமா ஆண்டவர் எழுதின சங்கீதம். ஆண்டவர் தான் இந்த சேலான்ற வார்த்தையை போட்டிருக்கிறார். நின்று கொஞ்சம் யோசிப்பான்றாரு. ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நம்ம பைபிள் வாசிக்கும் போது எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போவோம். சிலருடைய ஒரு இது என்னன்னா, எத்தனை முறை நான் வாசிக்கிறேன் பைபிளை, எத்தனை அதிகாரம் நான் வாசிக்கிறேன், அதில் தான் ரொம்ப ரொம்ப குறியா இருப்பாங்க. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் பாருங்க, நான் 7 வாட்டி பைபிளை வாசிட்டேன், இப்போ 8வது வாட்டி ஆரம்பிச்சிருக்கிறேன்னாரு. இது என்னன்னா பாருங்க, பெருமைக்காக வாசிக்கிறது. நான் இத்தனை வாட்டி பைபிளை வாசிச்சிருக்கிறேன், என்ன நமக்குன்னா மாலையா போட போறாங்க? தேவனுடைய மக்களை கவனி, கிரீடம் வைக்க போறாங்களா? பாருங்க, 10 வாட்டி 15 வாட்டி வாசிக்கிறது, அப்படி எத்தனை முறை வாசித்தோம் என்பது ஒரு கேள்வி அல்ல, எப்படி வாசித்தோம் என்பதுதான் கேள்வி. பைபிளை போட்டிருக்கு, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். ஆழமா யோசிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாருங்க, இயேசுவின் காயங்களால் சுகமானீர்கள்னா அதை பாருங்க, அந்த சிவிங்கம் மாதிரி வாயில போட்டு பேசிட்டே இருக்கணும். இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன், இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். அந்த சத்தியம் ஆழமா உள்ள போயிடுச்சுன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
விடுதலையாக்கும். வியாதியெல்லாம் ஓடியே போயிடும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக பலவீனங்கள் நிற்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக பாருங்க வியாதி நிற்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தை என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தை என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் நின்று யோசிங்க, தம்முடைய ஜனங்களை தம்முடைய புயத்தினாலே மீட்டு கொண்டார். அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்படிங்கிறான். இஸ்ரவேல் மக்களை இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டது, இட் வாஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் அ ஒண்டர். அது அதிசயத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. ஏன்னா பார்வோன் இருக்கிறானே, அவன் உலகத்திலேயே பெரிய சர்வாதிகாரி. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஹிட்லரை காட்டிலும் மோசமானவன். உலகத்தில் இருந்த எந்த சர்வாதிகாரியும் பிசாசு கூட போட்டி போடவே முடியாது. பிசாசு பொல்லாதவன், பெரிய சர்வாதிகாரி. ஆனா இங்க பார்வோனை நம்ம பார்க்கிறோம். பார்வோன் அவனுக்கு கொஞ்சம் கீழேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் உலகத்திலே பெரிய சர்வாதிகாரி. அவனுடைய இராணுவம் உலகத்திலே பெரிய இராணுவம். ஆகவே அவனுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எந்த ராஜாவும் என்னைய ஜெயிக்கவே முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த இராணுவமும் என்னைய ஜெயிக்க முடியாது. கடவுளே வந்தா கூட என்னைய தோற்கடிக்க முடியாது என்பது பார்வோனுடைய எண்ணம். கவனிங்க. அதனாலதான் மோசே போய் சொல்லுகிறான், ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படி அவர்களை போக விடு என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பார்வோன்ட்ட சொல்லுகிறான். பார்வோன் சொல்றான், ஜனங்களை போக விடுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் யாரு? நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் யாரு அப்படின்னு கேட்கிறான். ஆகவே பாருங்க, போக விட மாட்டேன் அப்படிங்கிறது அவனுடைய ஒரு ஆக்ரோஷம். இப்ப கர்த்தர் பார்த்தாரு, விட மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த சவாலை கையில் எடுக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் எந்த சவாலையும் எதிர்கொள்கிறவர்? கவனிங்க அருமையானவர்களே, எந்த சவாலையும் எதிர்கொள்கிறவர் தான் நம்முடைய இயேசு. சிலுவையில் அடிப்பதற்காக அவரை பிடிக்க வர்றாங்க. இயேசு அவங்களுக்கு எதிர்கொண்டு போய் யாரை தேடுகிறீர்கள் சொல்லி கேட்கிறாரு. யாரை தேடுகிறீர்கள் கேட்ட மாத்திரத்தில் அத்தனை பேரும் பின்னால விழுந்துட்டான்னு போட்டிருக்குது. பாருங்க, கர்த்தர் எந்த சவாலையும் எதிர்கொள்கிறவர், எவ்வளவு பெரிய எதிரியையும் மடங்கடிக்கிறவர் தேவன் தான் நம்முடைய தேவன். ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், பிசாசு அவர் படைச்ச சிருஷ்டிப்பை கெடுத்துட்டான். கர்த்தர் உட்கார்ந்து கவலைப்பட்டுக்கிட்டாருன்னு போடல. கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறார். வார்த்தையை அனுப்பி பேசி பேசி பிசாசுக்கு அடுத்த எல்லா சீர்கேட்டையும் மாற்றி சீருள்ளதாக அழகானதாக கர்த்தர் மாற்றி விட்டார். இன்னைக்கும் கர்த்தர் எப்படி செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை ஆழமாய் பற்றிக் கொள்வீர்களானால், கர்த்தருடைய வார்த்தைகள் செவிகளின் வழியாக உள்ளத்துக்குள்ளே இறங்குமானால், அது விசுவாசமாக மாறுமானால், பிசாசு வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிற எல்லா சீரழிவுகளும் மறைஞ்சு போயிடும். சீரழிவுகள் மாறி சீர் உண்டாகும். ஆமென். வாழ்க்கை அலங்காரமான வாழ்க்கையாக மிகவும் நன்றாயிருந்தது என்று சொல்லத்தக்கதாக அது மாறிவிடும். குடும்ப சூழ்நிலை மாறிவிடும். வியாபாரத்தில் இருக்கிற சூழ்நிலை மாறிவிடும். அருமையானவர்களை, மோசமான எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிடும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. அவரை போலவே நாமளும் பயப்படக்கூடாது. நாமளும் சில சவால்களை எதிர்கொண்டு தான் ஆகணும். நீ தண்ணீர்களை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளாது, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. சவால்கள் வரலாம் அருமையானவர்களே, ஆனா சவால்களை பார்த்து பயப்படக்கூடாது. கர்த்தர் பாருங்க சவால்களை கையில் எடுக்கிறவர். ஆகவே 10 வாதைகளை எகிப்தியர் மேல அனுப்புகிறாரு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு வாதை கூட இஸ்ரவேல் மக்களுக்கு
வரவே இல்லை. இன்னைக்கும் மனம் திரும்பாதவர்களுடைய வாழ்க்கையில வாதைகள் வரலாம். ஆனால் மனம் திரும்பின மக்களுடைய வாழ்க்கையில வாதைகள் வர வேண்டிய அவசியம் இல்லை. நாம் மீட்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, வியாதியிலிருந்தும் நாம் மீட்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வியாதியிலிருந்து நாம மீட்கப்பட்டவர்கள். ஆகவே உலகத்தார் வாதையில கஷ்டப்படலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை வாக்குத்தத்தம் இருக்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. விசுவாசிக்கிறவர்கள் சொல்லணும், நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன், வாதை என் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. பிசாசு நல்லா கேட்கட்டும். அவன் யோசிக்கிறான், ஓ இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது, இவங்க வசனத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. அவன் வசனம்னா ஓடி போயிடுவான் பாருங்க. வசனம் அவனை வெட்டுகிற பட்டயமா இருக்கிறது. ஆகவே பாருங்க, 10 வாதைகள் எகிப்தியருக்கு வந்தது, இஸ்ரவேலுக்கு ஒரு வாதை கூட வரல. இப்போ கடைசி வாதை அது என்னன்னா தலைப்பிள்ளை சங்காரம். 9 வாதைகள் முடிகிற வரைக்கும், நல்லா கவனிங்க, 9 வாதைகள் முடிகிற வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் ஒன்றை செய்யும்படி நிர்பந்திக்கப்படவில்லை. கர்த்தர் நீங்க இதை செய்யணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அது பாட்டில் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது வாதைகள். ஆனா 10வது வாதை அது வருவதற்கு முன்பதாக கர்த்தர் ஒரு காரியத்தை, வினோதமான ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் அதை செய்யும்படி அவர்களுக்கு சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, 6 லட்சம் குடும்பங்கள் இருந்தது அன்னைக்கு. 6 லட்சம் குடும்பத்தாரை பார்த்து மோசே சொல்லணும்னு சொல்லி மோசேட்ட சொல்றாரு, குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கணும். அது நொண்டி நோக்காடா இருக்கிற ஆட்டுக்குட்டியா, குருடா இருக்கிற ஆட்டுக்குட்டியா இருக்கக்கூடாது, பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கணும். அது ஆண் ஆட்டுக்குட்டியா இருக்கணும், பெண் ஆட்டுக்குட்டியா இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அது 1 வயது உள்ள ஆட்டுக்குட்டியா இருக்கணும். 1 வயது உள்ள ஆட்டுக்குட்டினா வாலிப ஆட்டுக்குட்டின்னு அர்த்தம். ஏன்னா ஆண் ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி, 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டினா அது இயேசுவை குறிக்கிறது. ஆகவே இயேசுவுக்கு அடையாளமான ஒரு ஆட்டுக்குட்டி. கவனிங்க, அந்த ஆட்டுக்குட்டிய சாயங்காலத்தில் அடிச்சு ஈசோப்பு குழந்தைகளை பிடுங்கிட்டு அந்த ரத்தத்தில் தோய்த்து மேல் சட்டத்திலையும், நிலைக்கால்களில் மேல் சட்டத்திலையும் சைட் போஸ்ட்லையும் பூச வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். தரையில் பூசிடக்கூடாது, ஏன்னா அது ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அது பரிசுத்த ரத்தம், அதை யாரும் மிதிக்கக்கூடாது. பாருங்க, யாரை நம்ம மிதிக்கிறோம்னா பிசாசை நம்ம மிதிக்கிறோம். ஆனால் இயேசுவின் ரத்தத்தை தலை மேலே சுத்தூக்கி வச்சு கனப்படுத்துகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே அந்த ரத்தத்தை தரையில் பூசிடக்கூடாது, மேலே பூசுங்க, சைட் போஸ்ட்ல பூசுங்க. பூசிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவை கர்த்தருடைய ஆலோசனைக்கு உட்பட்டு மக்கள் 6 லட்சம் ஆட்டுக்குட்டிகளை, 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி, ஆண் ஆட்டுக்குட்டி, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாங்க யோசித்து பாருங்க. வீட்டு தலைவர்கள் தேசமெங்கும் பறந்திருப்பாங்க இல்லையா? பாருங்க இந்த ரட்சிப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி. சும்மா சோம்பேறிகளா இருந்துக்கிட்டு எல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு வரணும் விடுறதில்ல. நமக்கு சில பங்கு இருக்குது, நாம சில வேலைகளை செய்யணும். சும்மா இருந்தா எல்லாம் நடந்துராது. கர்த்தரா பார்த்து எதையும் செய்யறதில்ல. கர்த்தர் ஏற்கனவே எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிச்சிருக்கிறாரு. நாம செய்ய வேண்டிய சில காரியங்களை நாம செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள்
அந்த ஆட்டுக்குட்டியை தேடி அலைஞ்சு அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அன்னைக்கு சாயங்காலம் அடிச்சு பாருங்க, அதனுடைய ரத்தத்தை கிண்ணத்தில் பிடிச்சி ஈசோப்பு குழந்தை எடுத்துட்டு வந்து அந்த ரத்தத்தை மேலே பூசினாங்க. கவனிங்கள், பூசிட்டு வீட்டுக்குள்ள இருந்துட்டாங்க. ராத்திரியில் சங்கார தூதன் வருகிறான். அவன் பைபிளில் போட்டிருக்குது, எகிப்தியருடைய எல்லா வீட்டுக்குள்ளேயும் பூந்தான் போட்டுருக்கு. எல்லா எகிப்தியருடைய வீட்டுக்குள்ளேயும் பூந்து பாருங்க, சிறைச்சாலையில் இருக்கிற அந்த அடிமையினுடைய தலைப்பிள்ளையும் கொண்டுட்டான், பார்வோனுடைய தலைப்பிள்ளையும் கொண்டுட்டான். அருமையானவர்களை கவனிங்க, வேதம் அருமையாக சொல்லுகிறது, சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. எல்லா வீட்லையும் சாவு. ராத்திரியில் அலறுகிறாங்க, ஓலம். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் ரத்தத்தை பூசிட்டு அவங்க உள்ள இருந்தாங்க, வீட்டுக்குள்ள இருந்தாங்களாம். மிகுந்த சமாதானத்தோட அவங்க இருந்தாங்க. எவ்வளவு பெரிய வித்தியாசம்! ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் மிகுந்த சமாதானமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சமாதானமும் சந்தோஷமும் அருமையானவர்களே மீட்கப்பட்டவருடைய பங்காக இருக்கிறது. கவனியங்கள், இப்போ சங்கார தூதன் ரோட்டு வழியா வர்றான். ரத்தம் பூசப்பட்ட இஸ்ரவேலருடைய ஒரு வீட்டுக்குள்ள கூட அவனால பிரவேசிக்க முடியல. யோசித்து பாருங்க, எகிப்தியருடைய எல்லா வீட்டுக்குள்ளேயும் பிரவேசிச்சான், இஸ்ரவேலருடைய ஒரு வீட்டுக்குள்ளேயும் பிரவேசிக்க முடியல. எகிப்தியருடைய எந்த மேன்மையும் சங்காரதூதனை தடுத்து நிறுத்த முடியல. இஸ்ரவேலருடைய வீட்டிலே பூசப்பட்டிருந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சங்காரதூதனை தடுத்து நிறுத்தினது. கவனிங்கள், இன்னைக்கும் அதுதான். நம்முடைய மேன்மைகள் அல்ல. பாருங்க, படிச்சிருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், தாளந்து உடையவர்களாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்மை பாதுகாக்கிறது நம்முடைய திறமைகள், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய மேன்மைகள் அல்ல. நம்மை பாதுகாக்கிறது விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, அன்னைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரவேலரை பாதுகாத்தது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சங்கார தூதன் அந்த ரத்தத்தை பார்த்து கடந்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தையே பார்த்து பிசாசு கடந்து போயிருப்பான்னா, தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசுவின் ரத்தத்தை பார்த்து பிசாசு கடந்து போவானா மாட்டானா? நான் கேட்கிறேன். நான் சொல்லுறேன், இயேசுவின் ரத்தத்தை பார்த்து நடுங்கி ஒரே ஓட்டமா ஓடிடுவான். அல்லேலூயா. ஏன்னா இயேசுவின் ரத்தம் அது வல்லமையுள்ள ரத்தம். பழைய ஏற்பாடு அது நிழல், புதிய ஏற்பாடு தான் நிஜம். அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் இயேசுவை அம்புக்குறியிட்டு காண்பித்தது. இயேசுதான் மெய்ப்பொருள், அவருடைய ரத்தம் தான் மெய்ப்பொருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இயேசுவை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலும், நம்முடைய குடும்பங்களை சுற்றிலும், நம்முடைய வியாபாரத்தை சுற்றிலும், நம்முடைய தொழிலை சுற்றிலும், நம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. இருக்கிறீங்களா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை நமக்காக பேசிக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய மக்களே, அதனாலதான் நான் சொல்லுகிறேன், தீமைகள் நடக்காதுங்க, நன்மைகள் தான் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. கர்த்தர் சொல்றார், தீமையை எதிர்பார்க்காத, தீமை நடக்காது. ஏன்னா தேவனே ரட்சிக்கப்பட்ட மக்களை சுற்றிலும் வல்லமையுள்ள ரத்தத்தை பூசி இருக்கிறாரு. இப்ப நாம் அதை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். I am blood washed, I am blood covered believer of God. ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், ரத்தத்தினாலே மூடப்பட்டவன் நான் ஒரு விசுவாசி. கவனிங்க, பிசாசு நம்மளை பார்த்து பயப்படுறான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் பிசாசு நினைச்சு பயந்துட்டு இருக்கிறாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் தோற்கடிக்கப்பட்டவன். இன்னைக்கு பிசாசு நம் இயேசுவின் ரத்தம் நம்ம மேலே பூசப்பட்டிருக்கிறத பார்த்து நடுங்குகிறான், ஓடுகிறான். இப்போ நாம மட்டும் விசுவாசத்தில் உறுதியா இருந்தோம்னா நம்மள அவன் ஜெயிக்கவே முடியாது, நம்ம பக்கத்தில் வர முடியாது, நம்மளை மேற்கொள்ள முடியாது.
எப்பொழுது? விலையேறப்பட்ட ரத்தம் என்னை சுற்றிலும் பூசப்பட்டிருக்கிறது. ஆகவே இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, மீட்கப்பட்டார்கள், ரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த மீட்பை பரிபூர்ணமாய் அனுபவிக்க வேண்டுமானால் எத்தனை பேர் இந்த மீட்பின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க விரும்புறீங்க? மீட்பின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிறைய வச்சிருக்கிறாருங்க. வருகிற நாட்களில் நான் தொடர போகிறேன். மீட்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கவனிங்கள், இந்த மீட்பை என்ஜாய் பண்ணணும்னா, இதை அனுபவிக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? இந்த மீட்பை விசுவாசிக்கிறவர்களாக, இந்த மீட்பை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். திருப்பவும் சங்கீதம் 107, சங்கீதம் 107 2, 3 வசனங்களை பாருங்க. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். எப்படி சொல்ல கடவர்கள்? நான் கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவன். போகும்போதும் வரும்போதும் பாருங்க, இந்த வாய் பேசிட்டே இருக்கணும். எதை பேசணும்? மீட்பை பேசணும். கவனிங்க தேவனுடைய மக்களே, எல்லாரும் ஒரு அறிக்கை செய்வோம். நான் கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவன். இன்னொரு முறை சொல்லுவோம். நான் கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவன். இயேசுவின் ரத்தத்தினால கர்த்தர் நம்மை சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்டிருக்கிறார். நம்முடைய மீட்பை அறிக்கை செய்கிறவர்களாக நாம் இருக்கணும். நல்லா கவனிங்க. அநேக நேரங்களில் நம்ம வேண்டாததை பேச ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா? அவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க வீட்டில் ஏன் அந்த பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிச்சிடுறோம். தேவனுடைய மக்களை கவனிங்க, அது நம்ம பிஸ்னஸ் கிடையாதுங்க. அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உரிய விஷயம். ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் தேவனுடைய பார்வையிலே அநீதியான காரியங்களை செய்வார்களானால் கண்டிப்பாக தோற்று போவார்கள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் தேவனுடைய பார்வையிலே நீதியான காரியங்களை செய்வார்களானால் அவங்க கண்டிப்பா வெற்றி பெறுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரச்சனைகள் எல்லாருக்கும் வருகிறது, ஆனா தேவனுடைய பார்வையில கரெக்டா இருக்கிறாங்களான்றதுதான் முக்கியம். அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உரிய பிரச்சனை. அதுல போய் நாம எதுக்கு மூக்க நுழைக்கணும்? இருக்கிறீங்களா? அது நம்ம பிசினஸ் கிடையாது. பெரிய பாஸ்டர் அருமையா சொல்லுவாங்க இல்லையா, மீ அண்ட் மை காட், போதும் எனக்கு, நானும் என் தேவனும். பாருங்க, நானும் கர்த்தரும் அவரை பற்றும் விசுவாசத்துல நான் உறுதியா இருக்க போறேன். நான் கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவன். பாருங்க, கர்த்தரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். எல்லாரும் சொல்லுவோம், சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாருங்க, சும்மா இருந்தா தப்புவிப்பார்னு சொல்லல, மீட்பை அறிக்கை செய்யணும். கர்த்தரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது அதை சொல்லக்கூடாது. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாய் விசுவாசத்தை அறிக்கையிடுகிற வாயா இருக்கணும், வெற்றியை பேசுகிற வாயா இருக்கணும், அன்பை பேசுகிற வாயா இருக்கணும், சமாதானத்தை பேசுகிற வாயா இருக்கணும். அருமையானவர்களே, எல்லா நன்மைகளையும் பேசுகிற வாயா அது இருக்க வேண்டும். மீட்கப்பட்டவருடைய வாய், இரத்தத்தினாலே கழுவப்பட்ட வாய். கவனிங்க, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் அவர்களுக்கு சேரும். இப்போ இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது எப்படி புறப்பட்டு போனாங்களாம் நான் காமிக்கிறேன். 105 சங்கீதம் வாசித்து முடிப்போம். 105 சங்கீதம் 105 43 பாருங்க. தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். மீட்கப்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள் எப்படி புறப்பட்டு போனாங்க? களிப்போடும் கம்பீர சத்தத்தோடும். மீட்கப்பட்டவருடைய லட்சணமே இதுதான் பாருங்க. சோகத்துக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கூடாது. நீங்க மீட்பை சார்ந்திருப்பீர்களானால், மீட்பை விசுவாசிக்கிறவர்களா இருப்பீர்களானால்,
நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்காகவும் நீங்க துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மீட்பு உங்களுடையதா இருக்கிறது, மீட்பர் உங்களுடையவராய் இருக்கிறார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையின் பங்கு என்ன? களிப்பு, ஆனந்த, பாருங்க, கம்பீர சத்தம், ஆனந்த சத்தம். வாழ்க்கையில் ஒரு பெரிய துதியும் ஸ்தோத்திரமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இது நம்முடைய பங்காக இருக்கிறது. கடைசியாக வாசித்து முடிப்போம். வாசிக்கலாம். ஏசாயா 51. ஏசாயா 51. எத்தனை பேர் ஆர்ப்பரித்து முடிக்க விரும்புகிறீர்கள்? ஏசாயா 51 11வது வசனம் பாருங்க. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், எத்தனை பேருங்க கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். எங்க வருவாங்க? வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைனில் பார்ப்பாங்கன்னு போடல. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நான்லாம் அவ்வளவு பாருங்க, வாலிப பிராயத்தில் வெறியா ஓடி வந்த ஆளு. எந்த ஊர்ல இருந்தாலும் ஓடி வந்துடுவேன் சர்ச்சுக்கு. நான் கேட்குறேன், கர்த்தரனை ஆசீர்வச்சிருக்கிறாராங்க? தேவனுடைய மக்களே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போகும். மீட்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் பாருங்க, ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். அவனுடைய வாழ்க்கையின் பாருங்க ஒரு நிலை என்னன்னா, குதூகலம், சந்தோஷம், மகிழ்ச்சி. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பங்கு. மீட்பு அந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது கொண்டு வந்திருக்கிறது. நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் தயவு செய்து நிற்போம். Thank you Lord. Glory to Jesus. பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, தேவாட்டுக்குட்டியாகி இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டு அதனுடைய விளைவாக நாங்கள் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, பிசாசின் கரத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். சுயாதீனர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். கர்த்தாவே, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டப்பட்ட ராஜாக்களாக இருக்கிறோம். கர்த்தாவே, ஆளுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றி இருக்கிறபடி ஆளுமை துதிக்கிறோம். விரும்பத்தகாத காரியங்களை கீழ்ப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிகளை இயேசுவின் நாமத்திலே மிதிக்கிறோம். பலவீனங்களை இயேசுவின் நாமத்திலே மிதிக்கிறோம். பிசாசின் போராட்டங்களை இயேசுவின் நாமத்திலே மிதிக்கிறோம். எல்லா பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறோம், கட்டுகிறோம். ஆண்டவரே, விடுதலையை எடுத்துக்கொள்கிறோம், சுயாதீனத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஆசீர்வாதம் எங்களுடையது நாங்கள் சொல்லுகிறோம். ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.